கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 3 விற்பனை பதிவு இருக்குதுங்க. விற்பனை பதிவு தேதி அப்படிங்கிறது 27/8/2024ங்க. எந்த பதிவை பார்த்தாலும் அந்தந்த பதிவில் என்னென்ன கால்நடைகள் கொண்டு வந்திருக்கிறோம், அதில் என்னென்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க. என்ன தேதியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு 7 லிட்டர் கறக்கூடிய காங்கை மாட்டில் ஒரு பழைய மாடு நல்ல மடிக்காமல் சுத்தத்தில் தெளிவான மாடுன்னு வந்திருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 பல் 4 பல் கிடாரி ஒன்று தெளிவான கறவை மாடு வந்திருக்குதுங்க. வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான கண்ணுங்க, கிடாரி கன்று, செவலை கன்று, கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயது ஒரு 15-16 மாதம் இருக்குங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க, ரொம்ப குணகுணமாக இருக்கும். அம்மை புள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல கங்கு இருக்குங்க. பொதுவாக வந்து அம்மை தழும்பு அப்படிங்கிறது பல மாடுகளுக்கு வந்து நிறைய மாடுகளுக்கு வந்துருச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளம் கண்ணாக இருக்கும்போதே வந்து அம்மையை வந்து நல்ல முறையாக காப்பாற்றப்பட்டு தாய்மாட்டில் நல்லா பால் ஊட்ட வச்சு வைத்தியம் பண்ணி நல்ல முறையாக பார்த்துட்டாங்க. இதில் ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மை தழும்பு இருக்கிற மாடுகளை வந்து தாராளமாக வாங்கலாமுங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் அப்படிங்கிறது ஒரு தடவை வந்துட்டால் அந்த மாட்டுக்கு வாய்ச்சொப்பையும் அம்மையும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் லைஃப் லாங் வந்து வர்றதில்லை அப்படிங்கிறது நம்மளோட அனுபவ ரீதியாகவும் நம்ம பார்த்துட்டோம்ங்க. ஒரு தடவை வந்து அம்மை வந்துட்டு போயிடுச்சுனாவே அந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நோயும் மறுபடியும் வர்றதே இல்லை. அந்தளவுக்கு வந்து அம்மையில் வந்து தழும்பு இருக்குது அப்படிங்கிறது பயப்பட வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தமான கன்று, ரொம்ப குணகுணமான கண்ணுங்க, நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேரும். இந்த தழும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வருடம் அப்படிங்கும்போது சுத்தமாகவே மறைஞ்சிருங்க. இந்த 15-16 மாதம் இருக்கக்கூடிய செவலை கன்று, கிடாரி கண்ணுங்க, நல்ல காயலத்தமான மாடு, வாழறக்கும் தெளிவாக இருக்குங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 26,000 ரூபாய்ங்க. இந்த மாடு விட்டால் வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை பதிவு நமக்கு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறோமுங்க. யாராவது வாங்கினாலும் வாங்கட்டும், இல்லைன்னா நம்மளையும் கூட வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் போட்டிருக்கிறோம். அம்மைத்தளம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கிடாரியாக வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக வாங்குங்க. அம்மைத்தளம் இல்லை அப்படின்னா அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே விற்குங்க. வேணுங்கிறவங்க பிடிச்சிருக்குன்னா தாராளமாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோவில் 2வதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு 4 பல்ல ஒரு கறவை மாடு வாங்கியிருக்கிறோமுங்க. சுழி சுத்தமான மாடு, கண்ணு காலக்கண்ணுங்க, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும், தலையீத்துங்க. கறவை நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு 1.5-1.25 கறக்கிற அளவுக்கு நல்ல குணவனத்தோடு இருக்குதுங்க. மடிகாமல் சுத்தம் இருக்குது. கறந்த இடத்துலையே வந்து நம்ம வாங்கின இடத்துலையே வந்து அவங்களை கறக்க சொல்லி தெளிவாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோமுங்க. நம்ம இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துடுங்க. இன்னும் இருந்தால் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. மாடு தலையீத்துங்க, 2 பல் முடிஞ்சு 4ஆம் பல் ஆகிருக்குது. சுழி சுத்தமான கன்று, காலக்கன்று, நல்ல ரெட்டத்தமிழ் ஏற்றத்தில் தெளிவான கன்றுங்க. மாடு நல்லா கரம்பியில் வரக்கூடிய மாடு, கால் கருப்பு, கையால் ஊக்கம், மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்குது. நல்ல பெருவட்டு மாடாக தரமான கிடாரியாக வந்து சேரக்கூடிய மாடுங்க. இன்னும் 6 பல் 8 பல் எல்லாம் சேரும்போது மாடு பல் சேர்ந்து 2-3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காங்கை மாடுகளாக இருந்தாலும் எந்த மாடுலாக இருந்தாலும் பல்லு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு ஊறுங்க. ஒரு சிலர் வந்து பல்லு சேர்ந்துருச்சுன்னா உன்னை மாடு இவ்வளோ தான் பெருசாகாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நல்ல முறையாக கறக்க தெரிஞ்சவங்க யாரை வேணாலும் கறந்துக்கிற மாதிரி மிரளி இல்லாமல் உதைக்காமல் காம்பு நல்லா பூங்காம்பில் கறக்கணும். அமைதியான ஒரு நல்ல தெளிவான மாடு 4 பல்ல வேணும்னு நினைக்கிறவங்க காலக்கண்ணோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க. காலக்கண் நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளே வந்து குறைஞ்சது 15,000 அதுக்கு மேலே நீங்கள் கன்று எப்படி வளர்த்தி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. மாடு சினையும் பேரில் மீண்டும் ஒரு 9 மாதம் சினையாவோ இல்லை அடுத்த வீட்டில் கறவை மாடாக கொடுத்தீங்கனாலும் இன்றைக்கி நம்மகிட்ட என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதே விலைக்கு வந்து நல்லா விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு மதிப்பாகவும் மாடு வந்துடுங்க. இந்த கறவை மாடு கால் அணைச்சி கறக்கணுங்க. நேரம் ஒரு 1.5 1.25 படி கறந்துக்கலாம். கண்ணுக்கு போக கறந்துட்டு கன்று ஊட்டிங்கனாலும் கன்று ஊட்டிக்குங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம். கால் அணைச்சி கறந்துட்டோம்னாலும் எந்த தொந்தரவும் இல்லை, அணைக்காமையும் கறந்துக்கலாம். இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 49,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. அடுத்த 3வது வீடியோ பதிவில் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு 4ஆம் ஈத்து அல்லது 5ஆம் ஈத்து இருக்குங்க. இன்னும் வந்து 6 ஈத்து 7 ஈத்து 8 9 ஈத்தும் கூட போடும் நல்லா வச்சுருந்தீங்கன்னா மடிகாம்பில் அப்பேற்பட்ட ஒரு மடிகாம்புங்க. கறவைத்திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு 7 லிட்டர் பால் கறந்து ஊற்றிட்டு இருந்தக்கூடிய நல்ல தெளிவான மாடு, மயிலை மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவாயிருச்சு. இன்னும் 1 வாரத்தில் வந்து கன்று போட்டுக்குங்க. கன்று போடும்போது வந்து மடி நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மடி வந்து கன்று போடுங்க. அந்தளவுக்கு நல்லா சுரவை ஏறுமுங்க. பாலும் வந்து நல்ல ஒரு நேரம் ஒரு 3.5 லிட்டருங்கிறதுல சாதாரணமாக கறக்கலாமுங்க. இந்த இதில் வந்து காலையில் 4 லிட்டரு கறக்கலாம். அந்தளவுக்கு நல்ல மடிகாம்பு இருக்குது, குணவனம் இருக்குதுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. கறம மாட்டில் நல்ல ஒரு கால் கருப்போட நல்ல தெளிவான மாடு, வட்டக்கொம்பில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குழந்தைகள் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி ரொம்ப சாதுவான மாடுங்க.
நாட்டு கன்று போடுறதுக்கும் 100% கேரண்டி கொடுக்குறோமுங்க. கறவைக்கு காலணைக்காமல் கறக்கறக்கும் கேரண்டி கொடுக்குறோம். யார் வேணாலும் பிடிச்சிக்கறக்கும் கேரண்டி கொடுக்குறோமுங்க. கறவை 3 லிட்டருக்கு மேலே நீங்கள் கறந்துக்கலாமுங்க. குறைஞ்ச காலையில் 4 லிட்டர், சாயங்காலம் 3 லிட்டர் அந்தளவுக்கு கறக்கலாம். இருந்தாலும் காலையில் 3 சாயங்காலம் 3 லிட்டர் பால் அப்படிங்கிறதுக்கு நம்ம 100% உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நம்ம 1 லிட்டர் கம்மியாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். நல்லா பராமரிச்சிங்கன்னா அந்த மாடில் வந்து காலையில் 4 சாயங்காலம் 3 7 லிட்டர் பால் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏதோ கமர்ஷியலாக அது வந்து விற்பனை வியாபார ரீதியாக வேணுங்கிறவங்க, இல்லை குடும்பங்கள் பெரிய குடும்பமாக இருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யுங்க. நம்பிக்கையாக வாங்கக்கூடிய மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், எந்த தொந்தரவும் இருக்காது. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 61 ரூபா அந்த மாதிரி முன்னே அனுசரித்து வருங்க. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துக்குங்க. என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தெளிவான முடிவு எடுத்து அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. டெய்லியும் விற்பனை பதிவு கண்டிப்பாக வருங்க. இந்த 2-3 நாளாக வந்து நல்ல மாடு நல்ல கன்று இல்லை அப்படிங்கிறங்காட்டி நம்ம போடாமல் தவிர்த்துட்டோமுங்க. இனி நாளையிலேருந்தும் தொடர்ந்து வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். காலக்கன்று, லம்பாடி கன்றுகள் எது வேணாலும் தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.